ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்கணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 19ஆம் நாள் 2/4/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் நாம் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்வதற்கு இந்த புதன்கிழமை ஒரு சிறப்பு. பொதுவாகவே சுப காரியங்களை செய்வதற்கு, ஒரு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, திருமணத்துக்கு ஜாதக பொருத்தம் பார்ப்பதற்கு, திருமணம் செய்வதற்கு, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு இந்த புதன்கிழமை ஒரு அற்புதமான நாள். அவ்வாறு இந்த புதன்கிழமையிலே நாம் எடுக்கின்ற காரியங்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை எல்லாம் பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்து ஆலயங்களிலே சென்று நம்மால் முடிந்த சரீர தொண்டுகளை செய்ய வேண்டும். நாம் தினமும் கோவிலுக்கு போகிறோம் என்று ஏதோ கோவிலுக்கு போய்விட்டு கோவிலை சுற்றி வந்துவிட்டு பிரசாதத்தை வாங்கி கொண்டு வாரதல்ல. இந்த ஆலயங்களுக்கு சென்றால் நாம் இந்த சரீர தொண்டுகள் செய்ய வேண்டும். அங்கே ஆலய வீதிகளை துப்புரவு செய்வது, பூமாலை கட்டி கொடுப்பது, பூக்களை பறித்து கொடுப்பது, அங்குள்ள தீபங்களை ஏற்றப்படுகின்ற தீபம் விளக்குகளை எல்லாம் துப்புரவு செய்து அவற்றை விளக்கி கொடுப்பது, ஆலயத்திலே கோலம் போடக்கூடியவர்கள் கோலம் போட்டு அலங்காரம் செய்வது, இவ்வாறான தொண்டுகளை எல்லாம் நாம் ஆலயங்களிலே செய்ய வேண்டும். ஆலயங்களுக்கு சென்றால் நாம் வீண் வார்த்தை பேசப்படாது. தேவையில்லாத விடயங்களை எல்லாம் ஆலயத்திலே பேசக்கூடாது. இறைவனுடைய சன்னிதானத்திலே இறை சிந்தனையிலே இருந்து நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவ்வாறு இந்த ஆலயங்களிலே சென்று நாம் வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் நமது தமிழ் கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கும் எடுத்து சொல்லுகின்ற வகையிலே ஆண்கள் வேஷ்டி அணிந்து செல்ல வேண்டும். தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம் வயது பிள்ளைகள் பட்டு பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். சிறு குழந்தைகள் பட்டு பாவாடை அணிந்து செல்லுகின்ற பொழுது நமது கலாச்சார உடை ஆள்பாதி ஆடை பாதி என்றார்கள். அந்த வகையில் இந்த ஆலய வழிபாட்டிலாவது நாம் நமது கலாச்சார உடைகளை அங்கே அந்த கலாச்சார உடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கலாச்சார உடைகளோடு நாம் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இந்த பிள்ளைகளுக்கும் மனதிலே ஒரு நல்ல எண்ணம் வரும். கோவிலுக்கு போவதென்றால் வேட்டி கட்டி போக வேண்டும், பட்டுப்பாவாடை உடுத்தி செல்ல வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் வருவதோடு ஆலயங்களிலே சென்று நடைபெறுகின்ற பூஜைகளை, அபிஷேகங்கள், ஆராதனைகள், உற்சவங்களிலே பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம்.